ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. இன்றைக்கு வெட்னஸ்டே விளாக் என்னங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. காலம்பரை ஒரு பாஸ்தா தாங்க பண்ணியிருக்கேன் டிஃபனுக்கு. எனக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அவங்க ஊருக்கு போயிருக்காங்கனால எனக்கு மட்டும் தான் பாஸ்தா பண்ணியிருக்கேன். பையனுக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு கஞ்சி போடுறோன்னு சொல்லிட்டான். எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும் போல தோணுச்சு. நல்லா கிளைமேட் வேறு ரொம்ப இருக்க மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமாக சூடாக சாப்பிடணுங்கிறதுனால ஒரு பாஸ்தா பண்ணியாச்சு. டிஃபன் முடிச்சாச்சு. அடுத்தது காலம்பரை இன்றைக்கி சமையல் ஒரு தக்காளி சாதம், ஒரு கிரேவி பண்ணலான் இருக்கேங்க. மீல் மேக்கர் கேட்டிருந்தான், அதுவும் பண்ணி தயிர் பச்சடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் எதுக்கு உரிச்சிட்ருக்கேன்னா, ஒரு தொக்கு பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், தோசைக்கு இட்லிக்கெல்லாம் அவசரமாக தேவைப்படும்ட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா ஒரு 200க்கு மேலே தாங்க இருக்கும் இந்த வெங்காயம் உரிச்சிருக்கேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தை தான் உரித்து ஒரு தொக்கா போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் டீ போல் எப்பவும் போல டீ போட்டாச்சு, வெந்நீர் போட்டிருக்கேன் குடிக்கிறதுக்கு. அப்புறம் இப்போ 2 நாளாகவே கொஞ்சம் உடம்பு கிளைமேட் சரியில்லைங்கிறதுனால காலம்பர் சீக்கிரம் என்னால் குளிக்க முடியலைங்க. இப்போ 11 மணி ஆகிடுது குளிக்கிறதுக்கு. அப்படி இருக்க மாட்டேன், உடம்பு இந்த கிளைமேட்னால சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் அந்த மாதிரி லேட் ஆகுது. நறுக்கி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு, தக்காளி சாதத்துக்கு. அப்புறம் கடைக்கு வந்தாங்க. கடைக்கு கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது, கருவேப்பிலை, புதினா, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் பையன் கேட்டதால வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் கடைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சமைக்கலாம் என்ன பண்ணுங்கிறதுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நடுவில் பட்டாணி கடை ஒன்று இருக்குங்க, ஸ்நாக்ஸ் கடை. அங்கே பச்சை பட்டாணி அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்குவாங்க. அது மாதிரி 10 ரூபா பாக்கெட் இந்த கடலை, பச்சை பட்டாணி, அப்புறம் நிலக்கடலை, சிக்கன் பக்கோடா, அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. அதனால அங்கே வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சாதம் பண்ண ஆரம்பிக்கணுமே, சமையலே ஆரம்பிக்க போகிறேன். மணி என்னன்னா 12:15ங்க. ஒரே சாதம் தான், சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அவங்க இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். எங்களுக்கு இவ்வளோ தூரம் சீக்கிரம் பண்ணி அவசரம் பண்ணுங்கிற அவசியம்லாம் நாங்கள் 2 மணிக்கு மேலே கூட சாப்பிடுவோம். பாருங்கள், மீல் மேக்கரை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். அடுத்தது கிரேவி பண்ணியாச்சு. பாருங்கள், இங்கே தக்காளி சாதம் பண்ணிட்டேன். இது அவ்வளோ சூப்பராக அப்படியே என்ன சொல்கிறது, நான்வெஜ் பிரியாணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக கம்ம இருக்குங்க. இது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அடுத்து தயிர் பச்சடி பையனுக்கு மட்டும் பண்ணி வச்சேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. அடுத்தது கொத்தமல்லி இதெல்லாம் அப்படியே கலவரமாக இருக்குது. அடுப்பங்கரையெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். சமைக்கிறதோட அந்த க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதாவது சொல்லுவாங்க பொதுவாக சமைக்கிறது ஈஸியாக சமைச்சிடலாம், பரிமாறிட்டு பண்ணுற வேலைங்கிறதுங்கிறத கஷ்டங்கிற மாதிரி சமையலில் கூட ஈஸியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி பாத்திரங்களை தேய்ச்சி வைக்கிறது தான் பெரிய விஷயமேங்க. பாருங்கள், சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அவனுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காலம்பரம் உண்மையை சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துடலாம் பையனுக்கு. தக்காளி சாதம் எடுத்து போட்டு அப்படியே கிரேவியை எடுத்து போட்டு வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எடுத்து வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டா சூடாகவே பறக்க அப்படியே சூப்பராக. ரொம்ப இது மாதிரி ரெசிபியில் ரொம்ப விரும்புவான், ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கோசமே இது பண்ணேன் இன்னைக்கு. அவங்க இருந்தால் கண்டிப்பாக பிடிக்காது அவங்களுக்கு, கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க. அப்புறம் நைட் டிஃபன் இட்லியும் வெங்காய தொக்கு பார்த்தீங்களா பண்ணிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க வெங்காய தொக்கு. இதை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரங்களாம் தேய்ச்சி எப்பவும் போல நம்ம ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சாச்சு. இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு டஸ்டே விளாகில் சூப்பராக மார்னிங்காக இருக்கட்டும். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங்காக இருக்கட்டும். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட்.